Hello friends, welcome to Dhan Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அகராதி கலை. சரிங்களா? சோ இப்போ வந்து பார்த்தனா அப்டேட்டட் நியூ சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து இந்த 7th யூனிட் ஓகேவா? இந்த 7th யூனிட்ல வந்து அகராதி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? சோ அதுல வந்து பார்த்தா ரெண்டு இடத்துல வந்து கவர் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். சோ 8th ஓல்ட் புக்ல ஓல்டு எடிஷனில் கவர் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்குண்டான வீடியோ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதை பார்க்காதக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இது பார்ட் 2. இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th நியூ அட்வான்ஸ் தமிழ் இருக்குப்பா. 11th நியூ அட்வான்ஸ் தமிழ் இருக்குது. அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதோட அகராதிகள் டாப்பிக்கான கொஸ்டின் வந்து முடியுது. ஸோ அகராதிலேருந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வீடியோலேருந்து தான் கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. சரியா? நம்ம ஒன்பது என்ன பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டுட்டோம். அதை பார்க்காதக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம பார்ட் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11th அட்வான்ஸ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. மேக்ஸிமம் அதுலேயும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மேட்ச் ஆகுது. ஓகே, ஒரு 30% டாபிக் வந்து அங்கே இருக்கு தான் இங்கே இருக்குது. ஒரு 60 to 70% தான் நம்ம வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. அதாவது அமுதா அப்படின்ற ஒரு பெண் அகராதி, இது ரெண்டுத்துக்கும் இடையான ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடமே. ஓகேவா? ஸோ அமுதான்ற பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவலயம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு உண்டான அர்த்தம் தேவைப்படுது. அது அகராதி கிட்ட கேட்குது. ஸோ அகராதி தான் பேசுகிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லுது. ஸோ அப்போ குவலயம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் அப்படின்னு என்னது குவலயம் அப்படின்னு என்னது உலகம். இது மட்டும் இல்லாமல் வையம், ஞாலம், புவி, புவனம், அகிலம், அண்டம், பார், தரணி, பூமி, இது எல்லாமே இந்த உலகத்துக்கு உண்டான வேறு பெயர்கள் தான். இதை கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இது என்னது ஒரு பொருள் தரும் பல சொல். எல்லாமே உலகன்ற ஒரு பொருள் தான் தரும், ஆனால் பல சொற்கள் இருக்கா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, அப்படின்னும் போது வேற என்னெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அகராதி பற்றி டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி. ஓகே, இதை நம்ம ஆளி பார்த்தாச்சு. அகரம் கூட்டல் ஆதி, அகராதி. அகரமும் ஆதியும் சேர்ந்து அகராதின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இது நம்ம வந்து போன பாட்டிலே வந்து பார்த்துருந்தோம். ஆதி என்பதற்கு முதல் என்னும் பொருள் உண்டு. அதனால ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. ஓகே, ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி தொகுத்து விளக்கும் நூல் தானே அது அகர முதலி. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகர முதலின்றது இப்போதான் உருவாச்சா இல்லை அயல்நாட்டர் வந்த பிறகு தான் இதை வந்து கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லை, இது தொல்காப்பியர் காலத்துலேருந்தே இருக்குன்றது அந்த அகராதி வந்து சொல்லுது. ஓகே, தொல்காப்பியர் காலத்திலேயே இந்த அகராதி இந்த கான்செப்ட் வந்து தொடங்கிருச்சு. குறிப்பாக வந்து தொல்காப்பியத்தில் உயிரியல், ஓகே, அது உயிரியல். ஓகேவா? அந்த உயிரியல் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல சொற்களுக்கு பொருள் விளக்கம் தந்திருக்காரு. யாரு? தொல்காப்பியர். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும். அப்போ செழுமைன்றதுன்னு பார்த்தீங்கன்னா வளன் கொழுப்பு, வளன் பிளஸ் கொழுப்பு, வளம் கொழுப்பு ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செழுமைன்ற பொருள் அப்படின்ற மாதிரி வந்து விளக்குறாங்க. செழுமை என்பது வளமையையும் கொழுப்பு என்னும் பண்பையும் குறிக்கிறது. ஸோ அப்போ ஒரு சொல்லுக்கு அந்த அர்த்தத்தை விளக்குற மாதிரி தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஐ வியப்பாகும். ஐ என்பது ஒரு ஒளி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியப்பு, ஐனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரிச்சொல். ஓகே, பாருங்க, உரிச்சொல்லுக்கு தான் தொல்காப்பியர் பொருள் விளக்கம் தருகிறார். ஐனா வந்து ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியத்தின் மீது தான் நம்ம ஐன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும், அதை சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் தோன்றிய முதல் அகராதி அப்படின்றது நம்ம வந்து சதுர நம்ம நல்லாவே தெரியும். அந்த அகராதின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 1594 எழுதப்பட்ட அகராதி நிகண்டு என்னும் நூலாகும். ஓகேவா? இந்த அகராதின்ற வார்த்தை வந்து எங்க பயன்படுத்துறாங்க? நம்ம திருமந்திரத்திலும் பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பழைய பாட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா திருமந்திரத்தில் தான் அகராதின்ற சொல் வந்து இடம் பெற்றதா வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா அகராதி நிகண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையில வந்து பயன்படுத்த வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம். ஆப்ஷனில் எது வருதோ அதை பேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? இதன் ஆசிரியர் அப்படின்னா சிதம்பரத்தில் வாழ்ந்த ரேவண சித்தர். யாரு? ரேவண சித்தர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எழுதியிருக்காரு. யார்? அகராதி நிகண்டு ரேவண சித்தர் 1554, சரி 1594 எழுதியிருக்காருப்பா. ஓகேவா? அடுத்து பாருங்க நிகண்டு. ஓகேவா? நிகண்டு வேற அகராதி வேறன்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஓகே, நிகண்டுன்றது வட சொல். நிகண்டு வட சொல், அதுதான் நமக்கு அகராதியாக மாறி இருக்கு. இந்த அகராதிக்கு வந்து பார்த்தோன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருக்கு. என்னது? சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்ப அகராதி, தொகுதி,
கூட்டம் ஏன்னா பல பொருள் வந்து நிகண்டு வந்து சொல்றாங்க. ஓகே, அகராதிக்கு வேற பேருன்னு கேட்கலாம். சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்பா அகராதி, தொகுதி, கூட்டம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சொற்களை பல்வேறு பகுப்புகளை பற்றி அவற்றைக்குரிய பொருளை பாடல் வடிவில் தந்தது தான் அது நிகண்டுகள். நிகண்டு தமிழில் சொற்களை பல்வேறு பகுப்புகளுக்குட்படுத்தி அவற்றுக்குரிய பொருளை பாடல் வடிவில் தருவதுதான் அது நிகண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. முதல் தோன்றிய நிகண்டு வந்து பார்த்தீங்கன்னா சேந்தன் திவாகரம் நிகண்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். முதலில் தோன்றிய நிகண்டு இது சேந்தன் திவாகரன் நிகண்டு. இது எழுதுந்து யார் அப்படின்னா திவாகரர். அதே மாதிரி நிகண்டு நூல்களில் சிறந்ததாக கருதப்படுறது சூடாமணி நிகண்டு. இது யாருன்னா மண்டல புரூடர். ஓகே, இதை நம்ம பார்த்துருந்தோம். நிகண்டுகளில் முதன்மையானது வந்து சேந்தன் திவாகரன் நிகண்டு, திவாகரர். நிகண்டுகள் சிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா சூடாமணி நிகண்டு, இதுதான மண்டல புரூடர். நிகண்டுனா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தெய்வம், மக்கள், விலங்கு, மரம், இடம் முதலான 12 பெயர் தொகுதியில் தமிழில் உள்ள சொற்களை வகைப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகே, இதெல்லாம் நிகண்டுடைய சிறப்பு. ஓகே, ஏன்னா நிகண்டானது பார்த்தா தமிழ் சொற்களை பல்வேறு பகுப்புகளுக்கு உட்படுத்தி தான் இந்த நிகண்டுகள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த சொற்கள் எல்லாமே பல்வேறு விதமான பகுப்புகளை கொண்டு அதுக்குள்ள அர்த்தத்தை வந்து விளக்குறாங்க. அதான் நிகண்டு. அப்படி என்ன விளக்குறாங்கிறத வந்து சொல்றாங்க பாருங்க. இப்போ தெய்வம், மக்கள், விலங்கு, மரம், இடம் இதெல்லாமே வந்து அந்த 12 பெயர் தொகுதியில் வந்து வகைப்படுத்தி இப்போ எக்ஸாம்பிள் சூடாமணி நிகண்டு வந்து சொல்றது ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. இப்போ சூடாமணி நிகண்டு வந்து விலங்குகளின் இளமை பெயரை அறிய விரும்பினால் முதலில் விலங்கின் பெயர் தொகுதியை காண வேண்டும். இப்போ விலங்குடைய இளமை பெயர்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா விலங்கு தொகுதியில் போகணும். ஓகேவா? அப்போ அந்த விலங்கு தொகுதியில் போயிட்டு தான் அதில் இளமை பெயர் கான்செப்ட் அந்த ரேக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ரேக்ல இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த சென்னை டு கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறினா அப்படின்னா நீங்கள் 4வது பிளாட்ஃபார்ம் போனால் தான் ஏற முடியும். அதே மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் எப்படி பிரித்து வச்சிருக்காங்க ட்ரெயினுக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சொற்களை நம்ம வந்து ஈஸியாக பார்க்கறதுக்காக பல்வேறு தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான்பா. அடுத்து வேற என்ன சொல்லிக்கலாம் பாருங்க. பின்னர் விலங்கின் பிள்ளை மரபு என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கும் பல்வேறு விலங்குக்குரிய இளமை பெயர்களை காணலாம். பரல், பிள்ளை, குட்டி, குழவி, பார்ப்பு, குருளை, கன்று, மரி, போதகம் என்பவெல்லாம் விலங்கின் இளமை பெயர்கள். அது மட்டுமன்று அப்பெயர்களுக்குரிய விலங்குகள் எவை என என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கும். பிள்ளைனா என்னென்னலாம் பிள்ளைன்னு சொல்லுவோம், என்னெல்லாம் குட்டின்னு சொல்லுவோம், என்னென்ன கன்றுன்னு சொல்லுவோம், என்னென்ன குருளைன்னு சொல்லுவோன்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அகராதியோட வகைகள் என்னென்ன வகையான அகராதி இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் தோன்றிய முதல் அகராதி எதுன்னு கேட்டிங்கன்னா சதுர அகராதி தான். அது எழுதுந்து யார் அப்படின்னா வீரமாமுனிவர். இவர் வந்து இத்தாலி நாட்டை சார்ந்தவர். ஓகே, இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. இது கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. இதான் வந்து தைரியநாதன் சொல்லிட்டு மாற்றிருப்பாரு. ஏன்னா கான்ஸ்டன்ட் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். வீராமணின்னு சொல்லி வச்சுக்கினாரு. அடுத்த சதுரகராதியினை 1732ஆம் ஆண்டு தொகுத்தார். இது எப்போ தொகுத்தாரு? 1732 அந்த சதுரகரையை தொகுத்திருக்காரு. சதுர் என்பதற்கு 4 என்பது பொருள். அதை நூல் பெயர், பொருள், தொகை, தொடை இந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெயரா பொருளா? பெயர், அதுக்கப்புறம் பொருள், அப்புறம் தொகை, அப்புறம் தொடை. 4ஆக பகுத்து சொற்களுக்கு பொருள் இலக்கம் தந்துள்ளார். ஓகேவா? அடுத்த வீராமணியை போல வேற யாராவது ஐரோப்பியர் வந்து இருக்கான்னு கேட்கும்போது பிரிப்ரிசியல், ராட்லர், வின்சுலே, பெர்சிவல், ஜியூபோப் இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அகராதியை வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயல்நாட்டு மட்டும்தான் அகராதியெல்லாம் எழுதியிருக்காங்க கேட்டிங்க அப்படின்னா இல்லை, நம்ம தமிழகத்திலும் தமிழர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அகராதியை வந்து தொகுத்திருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழக அகராதி, அது சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட அகராதி. இது பேர் என்ன? தமிழ் லெக்சிகன். இதை டிபிசி கேட்டிருக்காங்கப்பா. தமிழ் லெக்சிகன் எப்படி சென்னை பல்கலைக்கழக அகராதி வெளியிட்ட அகராதி தானே அது தமிழ் லெக்சிகன் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இவ்வகராதியில் சொல்லுக்கான விளக்கங்கள் 7 கூறுகளாக எத்தனை 7 கூறுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? நோட் அந்த 7 கூறு என்ன சொல்லாங்க பாருங்க. சொல்லின் ஆங்கில ஒலிபெயர்ப்பு, இலக்கண பாகுபாடு, சொல்லின் தோற்றம், இனச்சொற்கள், தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுக்குரிய பொருள், சொற்பொருளுக்கேற்ற இலக்கிய மேற்கோள் என அமைந்திருக்கும். இதில் 7ஆவதாக கொடுக்கப்பட்ட மேற்கோள் வாயிலாக அந்த சொல் எந்த இலக்கியத்தில் என்னென்ன பொருள்களில் வந்துள்ளது
ஏன்னா அறியத்துக்கும் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து இந்த அகராதியோட மிகச்சிறப்பாக இருக்குது. இது இந்த தமிழ் லெக்சிகன் அகராதியில் 7 கூறுகளை கொண்டது. இது 6 தொகுதியில் வந்திருக்குப்பா, ஞாபகம் வச்சுங்க. 7 கூறுகள் 6 தொகுதிகள். 6ஆ 7ஆனது நம்ம கன்ஃபியூஷன் வந்துடும். 7 கூறுகள் 6 தொகுதிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகராதிகளையும் நிகண்டுகளையும் தெரிந்து கொண்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கலைக்களஞ்சியங்களும் இருக்குது. ஓகேவா, கலைக்களஞ்சியம் வந்து இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிகண்டுகளையும் அகராதியும் வந்து சொல்லியிருக்காங்க. சதுர அகராதி வீரமாமுனிவர், தமிழ் ஆங்கில அகராதி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரீஷியல், அப்புறம் பட அகராதி வந்து ராமநாதன். இதுதான் நம்ம பார்த்தோம் பார்த்தியா, 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் அகராதி. இதான் வந்து படங்களுடன் வெளிவந்த முதல் அகராதி, நம்ம போன இதில் பார்த்துருந்தோம். அடுத்தது தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி, இது வந்து ஞானப்பிரகாச அடிகள் வந்து வெளியிட்டது. அடுத்து திராவிட சொற்பிறப்பியல் அகராதி வந்து பரோ எமினோ, பழமொழி அகரா வந்து பெர்ச்சிவல். ஓகே, இதெல்லாம் அகராதி. அடுத்து நிகண்டு பார்த்தீங்க அப்படின்னா திவாகரம் நிகண்டு, சேந்தன் திவாகரன் பார்த்தீங்கன்னா திவாகர் நிகண்டு திவாகரர். பிங்கள நிகண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிங்களர். சூடாமணி நிகண்டு வந்து மண்டலபுரி, இதான் சிறப்பானதுன்னு பார்த்தோமா. அகராதி நிகண்டு சிதம்பர ரேவண சித்தர், சிதம்பரத்தில் வாழ்ந்த ரேவண சித்தர் பார்த்தோமா. அடுத்து கயாதர நிகண்டு வந்து பார்த்தீங்கன்னா கயாதரர், கயாதர நிகண்டு யாரு, கயாதரர். உரிச்சொல் நிகண்டு வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயர், உரிச்சொல் நிகழ்வு காங்கேயர். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செய்திகளை தொகுத்து தரும் பார்வை நூல்களைத்தான் களஞ்சியம். இப்போ சொல்லுக்குண்டான பொருளை மட்டும் தொகுத்து தரத்து நம்ம என்ன பார்த்தோம், அகராதி நிகண்டுன்னு பார்த்தோம். இங்கே செய்திகளை தொகுத்து தருவது தான் அது களஞ்சியம், அது கலைக்களஞ்சியம் சொல்லுவாங்க. அறிஞர்கள், புலவர்கள், தலைவர்கள் ஆகியோர் தம் வரலாறுகள், தாவரங்கள், விலங்குகள் பற்றிய செய்திகள், புகழ்பெற்ற இடங்கள், பொருள்கள், நிகழ்ச்சிகள் தொடர்பான விவரங்கள் ஆகிய அனைத்து செய்திகளையும் உங்களுக்கு தொகுத்து தரக்கூடிய நூல் தான் அது கலைக்களஞ்சியம். எங்கள் அறிவியல் ஆசிரியர் அறிவியல் கலைக்களஞ்சியம் என்ற நூலை பற்றி கூறியிருப்பது எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன சொன்னாங்க அப்படின்னா அறிவியல் கலைக்களஞ்சியம். ஸோ கலைக்களஞ்சியத்தை என்ன சொல்லாங்க அப்படின்னா கலைச்சொல் அகராதின்றது தான் கலைக்களஞ்சியமாக மாறி இருக்கு. அது கலைச்சொல் அகராதின்றது தான் கலைக்களஞ்சியமாக மாறி இருக்கு. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கலைச்சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கலைக்களஞ்சியன்றது ஒரு துறை சார்ந்த விஷயத்த வந்து எல்லாமே. இப்போ வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் வரும், அந்த துறையை சார்ந்து ஒரு அர்த்தம் வரும். இந்த துறையில இந்த பொருளுக்கு வேற அர்த்தம் சொல்லுவாங்க, வேற துறையில அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லு ஒன்றாதான் இருக்கும், ஆனால் அந்த அர்த்தங்கள் அந்த துறை ரீதியாக மாறுபடும். அதே மாதிரி தமிழிலும் அபிதான சிந்தாமணி என்ற கலைக்களஞ்சியம் இருக்கு. இது அறிவியல் சார்ந்த செய்திகளை கூறக்கூடிய ஒரு கலைக்களஞ்சியம். இது அபிதான சிந்தாமணி. அபிதான கோஷம் இதான் கலைக்களஞ்சியம் முன்னோடின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அபிதான கோஷம் தான் கலைக்களஞ்சியம் முன்னோடி. சிறந்தது பார்த்தீங்கன்னா அபிதான சிந்தாமணி. ஓகேவா. இந்நூலின் புலவர்கள் பழம்பெரும் இலக்கியங்கள், இலக்கிய கதை மாந்தர்கள், கோவில்கள் ஆகியன பற்றி விவரங்களை செய்திகளும் நிறைந்திருக்கு. எல்லா விஷயமும் சொல்லியிருக்கான்றது சொல்றாங்க. ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற எதுவும் முக்கியமானது இல்லை. அப்புறம் இக்கால மக்களும் பண்டைய இலக்கிய இலக்கணங்களின் சொல்வளம் பொருளாழம் போன்றவற்றை தெளிவாக அறிந்து சுவைத்து மகிழ துணை செய்வன அகரமுதிகளே. ஸோ இந்த காலத்து மக்களும் வந்து பண்டைய செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், பண்டைய இலக்கியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அகராதி தான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு மொழியின் சொல் வளம் காட்டும் கண்ணாடி எனது அகராதி. இதை கேட்கலாம்பா. ஒரு மொழியுடைய சொல் வளத்தை காட்டுவது காட்டக்கூடிய கண்ணாடி தான் இது அகராதி. ஓகேவா. ஸோ அவ்வளோதான்ப்பா. புக் பேக் பார்த்துக்கலாம். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரா. அது நிகண்டு என்பதன் பொருளை தராத சொல் இணை அகராதி. இது எல்லாமே நிகண்டுடைய பொருள் தான். இது வந்து இணை அகராதி மட்டும் தான் வராது. இப்போ இதான் ஆன்சர், இது தப்புப்பா. அடுத்த பிள்ளை என்னும் அணில் பிள்ளை தான் நம்ம சொல்லுவோம், அல்லது கீரி பிள்ளை சொல்லுவாங்க. அடுத்த நிலவு என்னும் பொருள் தராத சொல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், மதி, திங்க எல்லாமே. அப்போ ஞாயிறு தான் இது சூரியன் பொருள் தரக்கூடியது. சதுரகராதியின் சொல் பொருள் விளக்க வரிசை பார்த்தீங்கன்னா பெயர், பொருள், தொகை, தொடை. ஓகே, இந்த வரிசையோட கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 11th அட்வான்ஸ் தமிழில் இருந்த அகராதி கலை அப்படின்ற ஒரு டாபிக். இது நம்ம சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகக்கூடிய மிக முக்கியமான டாபிக். நீங்கள் யூனிட் 7 டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக இது வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி போட்ட பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2, இந்த பார்ட் 2 வீடியோவோட அகராதி கலையை நம்ம வந்து முடிக்கிறோம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.